அக்கா, அர்ஜுன் எங்க இப்பெல்லாம் உங்க பேச்ச கேக்குறான்? உங்க முன்னாடி மட்டும்தான் ஆமா சாமி போடுவான், ஆனா அதுக்கப்புறம் எப்பவும் போலதான். இந்த பொண்ணு மறுபடியும் ஏதோ ஒரு புது பிரச்சனையை செய்யறா. இவ அம்மா இவளை எப்படிதான் வளர்த்தாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சீ சீ சீ, இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. சின்ன அத்தை ப்ளீஸ். என்கிட்ட என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லுங்க. ஆனா என்னோட அம்மாவை இந்த விஷயத்துக்கு நடுவுல இழுக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், எங்க அம்மாவோட வளர்ப்பில் எல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு. நீங்க பாக்குற உங்க பார்வையில தான் பிரச்சனை இருக்கு. உங்களோட இந்த எண்ணத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. நீ வாய மூடுத்தாயா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. சின்னவளே, நீ கொஞ்சம் ஏதாவது சொல்லு. நீங்க விடுங்கக்கா, இவளுக்கு இது வேணும் தான் இப்படிதான் நடக்கணும். புகுந்த வீட்டுக்கு 2 நாள் கூட ஆவல, அதுக்குள்ள அவ சுயரூபத்தை காட்டிட்டான். நம்மள பாருங்க, நம்ம இந்த வீட்டுக்கு இத்தனை நாள்ல எப்பவாவது சத்தமா பேசிருக்கோமா? இவளை பாருங்க, இப்பவே ஆரம்பிச்சுட்டா. நீ எங்களுக்கு பெரிய மனசு இல்லைன்னு சொல்ற. எங்களோட பார்வைதான் பிரச்சனையா? அப்பா உன்னோடது இல்லையா? உன்மேல எந்த தப்பும் இல்லையா? எங்களை மாதிரி பெரிய மனசு இல்லாதவங்க கூட நீ இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அர்ஜுன் இங்க வரட்டும். இப்போவே உன்னை அவன் கூட பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ இங்க செஞ்சது போதும். இனிமே நான் எதையும் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். வா சின்னவளே. அத்தை, நீங்க மறுபடியும் என்ன பிறந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? என்ன அங்க அனுப்பி வச்சிருங்க அத்தை. ஆனா ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்றேன் அத்தை, என்னால எது நடந்தாலும் தாங்க முடியும், ஆனா எங்க அம்மாவோட அவமானத்தை என்னால எப்பவும் சகிச்சிக்க முடியாது. எங்க அம்மாவை பார்த்து அவங்கள பத்தி யாராவது ஏதாவது தப்பா பேசினாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள எதிர்த்து நின்னு பேசுவேன். எங்க அம்மாவோட வளர்ப்புல எந்த குறையும் இல்லை. நீங்க எனக்கு உங்களோட மருமகங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுக்காக நீங்க எல்லாரும் எப்ப வேணும்னாலும் எங்க அம்மாவையோ அவங்க வளர்ப்பையோ அவமானப்படுத்தலாம்னு அர்த்தம் இல்லை. அவங்கள பத்தி நீங்க எல்லாரும் இவ்வளவு தப்பா பேசுறத நான் இங்க நின்னுகிட்டு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட நான் சாகிறது எவ்வளவோ மேல். உங்களுக்கும் கூட உங்களோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தானே? அவங்க மேல உங்களுக்கு அதிகமான பாசம் இருக்கும் தானே? எப்பவாவது உங்களால அவங்க அவமானப்படுறத தாங்க முடியுமா? சொல்லுங்க அத்தை. அப்ப நான் மட்டும் ஏன் கேட்கணும்? நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன் அத்தை, எங்க அம்மா நிஜமாவே ரொம்பவும் நல்லவங்க, ரொம்பவும் நேர்மையானவங்க. எப்பவும் யாருக்குமே தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பயமுடு. ஆனா அக்கா, ஆனா அமைதியா இரு. ஏன் பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசுற? இவ்வளவு அதிகமா நான் கூட பேசினது இல்ல. இதோ பாரு ஆனா, உண்மையில தப்பு இருக்கு இல்லையா? இப்ப பெரியவங்க புரிய வைக்கிறப்போ ஏன் எதிர்த்து பேசுற? மீதா, ஆமா பெரிய அத்தை. அர்ஜுன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு போன் பண்ணு. ஆபீஸ்ல அர்ஜுனுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, இப்போவே அவன் இங்க வர சொல்லு. அவன் இப்போவே நம்ம வீட்டுக்கு வரணும். அக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க ஓய்வெடுங்க, போலாம் போங்க. அத்தை, வாங்க வாங்க நட. So, may I come in? Come in. Good morning, sir. இதோ இந்த ஃபைல். இந்த ஃபைல்ல நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே அப்ரூவல் வாங்கல? என்னோட சிக்னேச்சர் வாங்கல? என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்க அப்போ ஆஃபீஸ்ல இல்ல. நீங்க ஆஃபீஸ்க்கு வந்தப்ப என்னோட மேரேஜ் லீவ் ஆரம்பிச்சிருச்சு, அதனால செய்ய முடியாம போச்சு. உனக்கு உன்னோட வேலையை விட கல்யாணம் தானே முக்கியம். நீங்க உங்க மனசாட்சியோட கொஞ்சம் வேலை செய்யணும். இந்த முழு கம்பெனியையும் நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இங்க யாருக்கும் வேலை செய்ய இஷ்டம் இல்ல. எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் லீவ்ல இருக்கீங்க. என்னாச்சு? கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் கால் பண்ணு. ஆமா.
போன் எடு. புதுசா கல்யாணமாக இருக்குல்ல, பொண்டாட்டி கோச்சுக்க போறாங்க. போ, வெளியே போய் பேசு. ஐ ஆம் ரியலி சாரி சார். என்னோட வீட்டில் இருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் என் கேபினுக்கு வரும்பொழுது உன் போனை சைலண்ட்ல போட்டுட்டு வா. ஓகே, எஸ். போய் பேசு. உன் பொண்டாட்டிக்கு புரியவை, நீ எங்க ஆபீஸ்க்கு முக்கியமா வர்றது வேலை செய்ய, ரெஸ்ட் எடுக்க இல்லைன்னு. இந்த ஃபைல்ல வச்சுட்டுக்கோ, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஐ ஆம் ரியலி சாரி சார். ஹலோ ஹலோ கொழுந்தனாரே, நான் தான் உங்க அண்ணி மீதா பேசுறேன். அண்ணி, நீங்க ஏன் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றீங்க? நான் ஃபோன் கட் பண்றேன்னா அப்போ நான் ஏதோ முக்கியமான வேலையில இருக்கேன்னு தான் அர்த்தம். நீங்க விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. கொழுந்தனாரே, அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க. பெரியத்த உங்களை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க. வீட்டுக்கு வரதா? அண்ணி, இது என்னோட ஆஃபீஸ், இது என்னோட மாமியார் வீடு இல்ல. நினைச்ச நேரத்துல வர. ஒரு ஃபைல் விஷயத்துல பாஸ் என்ன இப்போதான் திட்டி முடிச்சாரு. அவர் கோவத்துல இருக்காரு. என்னால அவர்கிட்ட லீவ் கேட்க முடியாது. ஒருவேளை நான் ஹாஃப் டே கேட்டா கூட என்ன வேலையை விட்டு போக சொல்லுவாங்க. நான் சீக்கிரம் கிளம்புறது கண்டிப்பா முடியாது அண்ணி. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு கொழுந்தனாரே. என்ன பிரச்சனை? நான் அவளோட ரூம்குள்ள யாருக்கும் தெரியாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. என்ன? ஆமா, அதான் சொல்றேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அடரா, அஹானா. அண்ணி, நான் தான் அஹானாவுக்கு புரிய வச்சேனே, நம்ம வீட்டில் இந்த பாட்டு டான்ஸ்க்கெல்லாம் அதுக்கு எப்போவுமே அலௌட் இல்லைன்னு. அவள் என்கிட்ட சத்தியம் பண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி செய்ய மாட்டேன்னு. தெரியல, இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல. பாருங்க அண்ணி, என்னோட நிலைமையை மோசமாக்கிடுவாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவ எப்பவும் போல பெரிய அத்தையை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. மறுபடியும் வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நான் என்ன செய்யறது? அதுக்கு தான் சொல்றேன் கொழுந்தனாரே, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. பெரியத்த ஃபோன் போட்டு உடனே கூப்பிட சொன்னாங்க. புரிஞ்சுதா? அண்ணி, நான் அங்க வர எப்படியாவது ட்ரை பண்றேன். சரி, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஆஃபீஸ்ல வேலை அதிகமா இருக்கு, நான் அங்க நம்ம வீட்டுக்கு வர ட்ரை பண்றேன். என்னோட பாஸ் 3 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புவாரு. நான் எப்படியாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது அங்க வரேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அண்ணி. என் நேரம் அப்படி இருக்கு போல. ஒரு பக்கம் கிணறுனா மறுபக்கம் பள்ளம். நான் என்ன பண்றது எனக்கு தெரியும். நான் இப்ப வீட்டுக்கு வரலன்னா அம்மா கோவத்துல என் கூட பேசுறத கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. நம்ம வீட்டுல நடக்கிற இந்த பிரச்சனையை சமாளிக்கவா இல்ல ஆஃபீஸ் வேலையை செய்யவான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க அண்ணி, நான் போனை வைக்கிறேன். என்னாச்சு? கொழுந்தனார் என்ன சொன்னாரு? அவருக்கு இன்னைக்கு அவரோட ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் அவர் பாஸ் 3:30க்கு கிளம்பிடதும் எப்படியாவது ரிஸ்க் எடுத்து அப்புறமா வர ட்ரை பண்றேன்னாரு. சாய், அட இல்ல, அதாவது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. 4 மணியா? ஆனா பெரியம்மா அவர் இப்பவே இங்க உடனே வர சொன்னாங்க தானே? ஆமா அக்கா, ஆனா நான் அவருக்கு எல்லாமே புரிய வச்சுட்டேன். இருந்தாலும் அவரால் இங்க வர முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லாம பெரியத்த சொல்லிட்டா மட்டும் போதுமா என்ன? அது அவரோட ஆபீஸ், அது ஒன்றும் பார்க்கல. எப்படி எல்லா வேலையையும் விட்டுட்டு வருவாரு? அதுவும் இல்லாம பெரியத்த என்ன சொன்னாங்கன்னு அவரோட ஆபீஸ் பாஸ் கேட்கவா போறாரு? அது பெரியத்த வீட்டு மருமகள்ல. போதும் போதும், உனக்கு வாய் ரொம்ப நீளுது சின்னவளே. யாராவது இப்போ கேட்டுட்டா அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. அண்ணி, எனக்கு இப்பவே காலெல்லாம் நடுங்குது. பாருங்க, இனி என்ன நடக்குமோ? ஆனா இனி அவ அம்மா வீட்டுக்கு தான் போக போறான்னு எனக்கு தோணுது. இனி ஒன்னும் செய்ய முடியாது. இந்த விஷயத்துல நாம என்ன செய்ய முடியும்? அவளுக்கு டான்ஸ் பண்ண அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஒருவேளை டான்ஸ் பண்ணிருந்தாலும் மிஸ்டிக்கு கத்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம அத்தகிட்ட எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என்ன தோணுது தெரியுமா அக்கா? அஹானா இப்படி நடத்துறது அவளால சகிச்சுக்க முடியல. அதான் அமைதியா இருக்கிறது இல்ல. நம்ம ஊர் பொண்ணுங்க கைரேகையில அமைதியா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும்னு தான் எழுதியிருக்கு. நம்ம உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரை இப்படித்தான் குமஞ்சி குமஞ்சி வாழணும். அக்கா, அஹானா கூட மதியத்திலிருந்து ஒன்னும் சாப்பிடல. வாங்க அவளை பார்க்க போலாம். பாவம், அவ பசியோடு இருப்பா. போலாம்.